ஹாய், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த நாளிலும் கூட இந்த காணொலி முகாந்திரம் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். தேவனாய கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நீங்கள் இருக்கிற இடங்களிலே ஜெபத்தோடு கூட இந்த வார்த்தையை கவனியுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் இந்த செய்தி முடியும் போது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் ஒரு சமாதானத்தையும் தேவன் உங்களுக்கு தருவாராக என்று நான் ஒரு விசை கூட உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் கூட நம்முடைய சிந்தனைக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து கேட்கலாம். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் என்று சொல்லி இந்த வேதத்திலே இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளை, பூமியில நீங்கள் நான் வாழும்போது உங்களுடைய பொக்கிஷம், அதாவது உங்களுடைய சேமிப்பு எங்கே இருக்கிறதோ அங்க உங்க இருதயமும் இருக்கும். ஸ்தோத்திரம். அதுல 19வது வசனத்தை வாசிக்கும் போது, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். கவனியுங்கள், இது பூமிக்குரிய பொக்கிஷம். இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், பூமியிலே நீங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டாம். அதுக்கு கீழே இருக்கிற வசனம் 20வது வசனம் என்ன சொல்லுகிறது? பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. இங்க ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னவென்றால், பூமியிலே உங்களுடைய பொக்கிஷத்தை சேமிப்புகள் பூமியில இருக்கக்கூடாது, பரலோகத்துலதான் உங்களுடைய சேமிப்பு இருக்கணும். பூமியிலே உங்க பொக்கிஷம் இருந்தால், பூமியிலே உங்க பொக்கிஷத்தை சேர்த்து வைத்தால் அது பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், திருடர்கள் கன்னமிட்டு திருடி விடுவார்கள். அதனால பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க. பரலோகத்தில் உங்க பொக்கிஷத்தை சேர்த்து வச்சா, உங்க சேமிப்பு பரலோகத்துக்குரியதாக இருந்தால் அந்த பூச்சியோ துருவோ இன்னும் திருடர்களோ அதை எதுவும் கண்ணமிடுவது இல்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு ஆலோசனையாக சொல்லுகிறார். இந்த வசனத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்க பொக்கிஷம், அதாவது உங்க சேமிப்பு பூமிக்குரியதாக இருக்கிறதா இல்லை பரலோகத்துக்குரியதாக இருக்கிறதா? ஒரு மனுஷன் தேவனுக்குரிய பிள்ளையாய் அவனை கர்த்தர் தெரிந்து கொள்ளும் போது பூமிக்கு அடுத்தவைகள் அல்ல, பரலோகத்தை குறித்த தேவனாய கர்த்தர் நமக்கு அந்த பரலோக பாதையை குறித்து நடக்கும்படியாகவே ஆலோசனை தந்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்களிலே அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா அவருடைய சேமிப்பெல்லாம், அவருடைய பொக்கிஷம் எல்லாம் இன்னைக்கு பூமிக்குரிய காரியத்திலேயே நோக்கமாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். பூமிக்குரிய பணத்தை எப்படி சேர்க்கலாம், எவ்வளவு பெரிய பணக்காரனாய் நாம் மாறலாம், மற்றவர்களை விட என் வீடு, என் பிள்ளைகள், நான் நல்லா இருக்கணும் போட்டி போட்டு பூமிக்குரிய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறதை பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். இன்னும் பூமிக்குரிய பொக்கிஷத்தை சேர்க்கும்படியாக, பணத்தை சேர்க்கும்படியாக, ஒரு உயர்வுல பூமியில் ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கும்படியாக இன்னைக்கு அநேக இரவும் பகலுமாய் தன் நேரங்களை பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கும்படியாகவே பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தனக்கு ஜீவன் கொடுத்த இந்த பூமியின் வாழ்க்கை முடிந்த பிறகு நித்தியத்தில கொண்டு செல்கிற அந்த தேவாதி தேவனை நோக்கி பார்ப்பதற்கு அநேகருக்கு டைம் இல்லை.
பணம் சேர்க்கணும், சொத்து சேர்க்கணும், நகை வாங்கணும், வீடு கட்டணும், பக்கத்து வீட்டுக்காரங்களை காட்டி நான் தான் உயர்ந்து இருக்கணும். இப்படி எல்லாம் நினைக்கிறது தப்பு இல்ல, சம்பாதிக்கிறது தப்பு இல்ல. ஆனா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரம், பரலோகத்தில் நம்ம ஏதாவது சேர்த்து வைக்காம பூமிக்குரியதை மட்டும் சேர்த்து வைத்து விட்டால் அந்த பரலோகத்துல போகவும் முடியாது, பரலோக ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக் கொள்ள முடியாது. இன்னைக்கு பார்த்தோம், பெரிய பெரிய பணக்காரங்கள், ஐஸ்வர்யவான்கள் அநேக பணங்களை சேர்த்து வைத்து விட்டு பார்த்தோம், இட்டலியில தன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் கொரோனாவில் மரித்து போனார்கள். இருக்கிற பணத்தை எல்லாம் தெருவில் எடுத்து வீசினார்களாம். இந்த பணத்தினால எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு இருக்க வேண்டிய, என்னோடு கூட இருந்து எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியவர்கள் எல்லாம் என்னை விட்டு பிரிந்து போய் விட்டார்கள், இந்த பணத்தினால எந்த நிம்மதியும் பெற முடியாதுன்னு சொல்லி தெருக்களில் இந்த பணத்தை எடுத்து வீசினார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. தேவ பிள்ளைகளே, ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொரோனாவோட வைரஸ் தாக்கம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. எப்பொழுது என்ன சம்பவிக்கும் என்று சொல்லி யாராலும் கணிக்க முடியாத சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஆராதிப்பதற்கு நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, வேதத்தை வாசிக்க நேரம் இல்லை. இந்த பூமிக்குரிய பொக்கிஷத்தை சேமிப்பை சேர்க்கும்படியாக இரவு பகலாய் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? இங்கே சொல்லப்படுகிறது போல பூமிக்குரிய பொக்கிஷத்தை சேர்த்து வைத்தார். இங்க பூச்சி, துரு, திருடன் கண்ணமுட்டுவான். நம்ம கட்டி வைத்திருக்கிற வீடு, நம்ம சேர்த்து வச்ச பணம் இயேசுவின் வருகை நாட்களிலேயோ இல்லை என்றால் இப்படிப்பட்ட கொரோனா வைரஸோட தாக்கத்தினாலேயோ அதை நம்மளால் அனுபவிக்க முடியாது. திருடன், பிசாசு தான் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். ஆகையினால் பூமிக்கு ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்க தப்புன்னு சொல்லல, அதை விட மேலாய் பரலோகத்திலே பொக்கிஷத்தை நீங்கள் நான் சேர்த்து வைக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் பார்க்கும்போது பூமிக்குரிய பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க சம்பாதிச்சு வேலை செஞ்சு சம்பாதிக்கிறாங்க, அது பத்தனு சொல்லி அநேகர் திருட்டு தொழிலில் ஈடுபடுகிறார்கள். அநேகருடைய பொருட்களை அபகரிக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அது பூமிக்குரிய பொக்கிஷத்தை சேர்க்கும்படியா பிரயாசப்படுகிறாங்க. சிலர்களை பார்க்கும்போது ஸ்தோத்திரம், பூமிக்குரிய அந்த அந்த ஆசீர்வாதத்துக்காக மிகவும் பிரயாசப்படுகிறாங்க. பூமியில நான் தான் அழகா இருக்கணும், அதுக்குன்னு அதிக நேரத்தை செலவழிக்கிறாங்க. அதை போடுறாங்க, இதை போடுறாங்க, முடி ஸ்டைல வித்தியாசமா செய்கிறாங்க. பூமிக்குரிய இந்த சேமிப்பு யாருக்கு நம்ம சேர்த்து வைக்கிறோம்னா இருக்கிறவங்க நம்ம அதை அனுபவிக்கலாம். ஆண்டவர் சொல்லுதனுடைய அர்த்தங்க என்னன்னா, பூமிக்குரிய காரியத்தை நீங்க சேர்த்து வைக்கிறதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. வசனம் சொல்லுது, பரலோக ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு எனக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே தேவ பிள்ளைகளே, அந்த 20ஆம் வசனத்தில் சொல்லும்போது, பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணம் இடுகிறதும் இல்லை. இதனால இன்னைக்கு பரலோகத்துக்குரிய பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க அநேகருக்கு மனம் இல்லை. பரலோகத்துக்குரிய பொக்கிஷம்னா என்னது? ஸ்தோத்திரம். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறது, ஆத்துமாக்களை சம்பாதிப்பது. ஸ்தோத்திரம். மற்றவர்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லுவது. எனக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியாது அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? உங்களை ஆண்டவர் எப்படி ரட்சித்தாரு? உங்களுக்கு தேவன் செய்த நன்மை என்ன? அத மற்றவங்களுக்கு போய் சொல்லுகிறதா சுவிசேஷம். இன்னும் பரலோகத்துக்குரிய பொக்கிஷத்தை எப்படி சேர்த்து வைக்கிறது? தான தர்மம் பண்ணுங்க. ஏழைகளுக்கு இறங்கிறவர்கள் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். இன்னும் எப்படி பரலோகத்துக்குரிய பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பது என்று சொன்னால், மற்றவர்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிறது. பரலோகத்துக்குரிய பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பது சொல்லும் போது தன்னை போல பிறனை நேசிக்க வேண்டும். நமக்குரியவர்களை மட்டுமல்ல, மற்றவர்கள் மேல் யார் யார் அக்கறை கொள்கிறார்களோ, இந்த
வேத வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படி யார் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு துடிப்பு உண்டாகணும், ஒரு ஆசை உண்டாகணும். வேதத்தை எடுத்து படிக்கிறதுக்கும் மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவதற்கும் இயேசு கிறிஸ்து யார் என்று அறிவிப்பதற்கும் அதுக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலனையும் தந்திருக்கிறார். எத்தனையோ பேர்கள் நல்லா இருந்தவங்க திடீரென்று மறித்து போய்விட்டார்கள். உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் ஜீவனை தந்திருக்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக உயிர் கொடுத்தார். அந்த உயிர் கொடுத்த தேவனுக்கு பதிலாக நீங்கள் தான் உயிர் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அவர் விட்டு விட்டு போன அந்த நற்கிரைகளை நீங்களும் நானும் செய்கிறது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு அதை எடுத்து சொல்லும் போதுதான் பரலோகத்தில் உங்களுக்கு பெரிய ஒரு சேமிப்பு இருக்கும். பெரிய ஒரு பொக்கிஷம் ஆண்டவர் சேர்த்து உங்களுக்கு வச்சிருப்பாரு. என் பிள்ளை நல்ல காரியத்தை எல்லாம் என் நாமத்திற்கு செய்தார் என்று சொல்லி அங்கே நீங்கள் போகும்போது கரந்தட்டு உங்களை வரவேற்பார். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு அநேகர் ஸ்தோத்திரம் கர்த்தர் சமூகத்தில் நேரத்தை செலவழிக்க மனம் இல்ல. எவனா பூமியில நான் பெரிய பணக்காரன் ஆகணும், எல்லாருக்கும் முன்புதான் ஒரு பெரிய நபர் என்று பேர் வாங்கணும், என்ன மிஞ்சுவதற்கு யாரும் இல்லைன்னு சொல்லி 10 பேர் சொல்லணும். ஸ்தோத்திரம் அவர்களுக்கு கர்த்தருக்கு சில மணி நேரங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுவதற்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. கர்த்தர் சமூகத்தில் வருவதற்கு எல்லாருமே சேர்த்து வைத்து தான் சொல்லி அநேகர் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஒரு ஏழைகள் வந்தால் கூட கொடுக்க மனம் இல்லை. இந்த கொரோனா வைரஸ் எத்தனையோ பேர்கள் நெருக்கத்திலேயே கஷ்டத்தில் இருந்தார்கள். இதை கொடுத்தா தன்னுடைய குறைந்து போய்விடும் என்று சொல்லி தனக்கென்றே சேர்த்து வைத்துக் கொண்டு இன்றைக்கும் அவர்கள் சுகித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வசனத்தை கேட்கிற வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகளே, பூமிக்குரிய பொக்கிஷத்தை நீங்க சேர்த்து வச்சது போதும். பரலோகத்துக்குரிய பொக்கிஷத்தை நீங்க சேர்த்து வைங்க. உங்க சேமிப்பு அங்க அதிகமாக இருக்கட்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் இந்த 21ஆம் வசனத்தை சொல்லுகிறாரு, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்க இருதயமும் இருக்கும். சரிங்களா? ஒரு பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கணும் நினைக்கிறவன் நாளை என்ன செய்யலாம், நாளை அந்த வேலை செய்யணும், அதை சம்பாதிக்கணும், இல்லைன்னா நாளை அதை போய் திருடணும். ஆமா, இப்படியே பூமிக்குரிய காரியத்தையே இரவும் பகலா தூங்கி கொண்டு இருக்கும் போது கூட தூக்கத்துல விழிச்ச உடனே அந்த எண்ணம் தான் வரும். இருதயம் அதை தான் சிந்திக்கும். ஆனா பரலோகத்துக்குரிய பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நேரம் விடிஞ்ச உடனே ஆண்டவரை தேட சொன்னோம். பக்கத்து வீட்டுல யாராவது பிரச்சனை இருக்கிறாங்களா, அங்க போய் இயேசுவின் அன்பை சொல்ல சொன்னோம். திறப்புல நின்று ஜெபிக்க வைக்கும், வேதத்தை எடுத்து வாசிக்க வைக்கும். தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கை எப்படி இருக்குது? நீங்க என்ன நிலைமையில் இருக்கிறீங்க? உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தை பூமிக்குரிய காரியத்துக்கு மட்டும் செலவழித்துக் கொண்டிருக்கிறீர்களா? தேவ பிள்ளையே, இதனால எந்த பலனும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. இது திருடர்களுக்கு தான் சேர்த்து வைக்கிறோமா? அதனால ஏழ்மையா பசியா பட்டினியா இருக்க சொல்லல. நல்லா வேலை செய்யுங்க, சம்பாதிங்க, கிடைக்கிற நேரத்தில் நல்லா வேலைக்கு போங்க, கிடைக்கிற பணத்தை வீணாக செலவழிக்காதீங்க, 10-5 சேர்த்து வைங்க, தப்பு இல்ல. ஆனா தேவனுக்கு என்று சொல்லி தேவன் கொடுத்த வாக்கு வசனத்தின்படி நீங்கள் செய்யாமல் முழுக்க நேரம் கொடுக்காதீங்க. ஆண்டவருடைய சமூகத்திலேயே நேரத்தை செலவழிங்க. அப்பதான் அங்கே உங்க பேர்ல ஏதாவது சேமிப்பு இருக்கும். அப்பொழுதுதான் நீங்க ஆசீர்வதிக்கப்பட முடியும். இங்க சொல்லப்படும் போது பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்கதான் இருதயத்தை குறித்து அவங்களுக்கு பேச போறேன். சோதரன் அதை வாசிக்கும் போது மத்தேயு 4ஆம் அதிகாரம் அதுல 3-4 வாசிங்களேன். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றார். சோதரன் அதுல 8-9 வாசிக்கிறேன். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு
தருவேன் என்று சொன்னான். ஆமா, என்று பாருங்க, இந்த பூமியிலே சத்துருவானவன், பிசாசானவன் பூமிக்குரிய பொக்கிஷத்தை மட்டும் சேர்த்து வைக்கக்கூடிய பல திட்டங்களை போட்டு நம்ம இடத்துல வருவான். இங்கே இயேசுவானவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாகத்தான் பூமிக்கு வந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவை சொல்லும் போது, இயேசு நன்மை செய்கிறவராய் பூமி என்று சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நன்மை செய்ய வந்த இயேசுவை இங்க பிசாசானவன் ஒரு சோதனை கொண்டு வான பாருங்க. நீங்களும் தேவனால, பிதாவாகிய தேவனாலும் இயேசுவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அவருடைய திட்டத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எதற்கு? இயேசுவை போல நன்மை செய்கிறவர்களாய் சுற்றி தெரியத்தான் கர்த்தர் உங்களை என்ன வச்சிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து பூமிக்குரிய சொத்து சுகங்களை சேர்த்து வைக்க பூமிக்கு வரவில்லை. கவனிக்கணும், இயேசுதான் நமக்கு ரோல் மாடலா இருக்கணும். மற்ற ஊழியக்காரங்க சேர்த்து வச்சிருக்கிறாங்க, அவங்க சேர்த்து வச்சிருக்கிறாங்க, அதையெல்லாம் பார்க்க கூடாது. இயேசுவை பின்தொடரத்தான் கர்த்தர் நம்மளை ரட்சித்திருக்கிறார். இயேசுதான் நம்முடைய குரு. அவர் சொற்படி கேட்கத்தான் கர்த்தர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். இங்கே இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை சோதிப்பதற்கு பிசாசு வந்தான். இயேசு கிறிஸ்துவையே அவன் சோதிக்கிறவனாய் காணப்பட்டால் உங்களை அவன் சோதிக்காமல் இருக்க முடியுமா? சோதிக்கத்தான் செய்வான். இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் இரவு பகலாய் உபவாசம் இருந்து வெளியே வரும்போது இந்த சோதனை சத்துரு கொண்டு வர பாருங்க. எப்படி சொல்லுகிறான்? மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய், அப்படின்னா இந்த பூமியெல்லாம் பார்க்கக்கூடிய இடத்துல கொண்டு பாட்டு இருக்கிறான். யாரு? பிசாசு. இயேசு கிறிஸ்துவ அங்க நின்றுட்டு தான் பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களை காமிக்கிறான். சாஷ்டாங்கமாய் விழுந்தா என்றார். ஸ்தோத்திரம். இதெல்லாம் காண்பித்து அவன் சொல்லுகிறான், சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டார், இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன். பாத்தீங்களா? இன்னைக்கு சபைக்குள்ளதான் இருக்கிறோம், தேவனால தான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாக இருக்கிறது. ஆமா, வருமானம் எவ்வளவு வந்தாலும் பத்த மாட்டுக்கு. இந்த வேதத்தின் அடிப்படையில இந்த வருகிறதுலையும் கர்த்தருக்கு செய்ய வேண்டிய சில காரியத்தை கூட நம்ம செய்கிறது இல்லை. சோதனைக்கு உட்படாமல் இருக்கிற 1 மணி நேரமாக ஜெபிக்க வேண்டாமான்னு கேட்டா அந்த 1 மணி நேரம் ஜெபத்தை கூட கர்த்தருக்கு நம்மளால கொடுக்க முடியல. தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இயேசுவுக்கு சத்துரு கொண்டு காண்பித்த உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அடுத்த வசனம், அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. அப்பாலே போ பிசாசே, இந்த பூமியின் நிறைவும் என் பிதாவுடைய, என் பிதாவுடையதெல்லாம் எனக்குரியது என்று சொல்லி சாத்தான கடிஞ்சு கட்டி புறப்படுகிறதை பார்க்க முடிகிறது. அப்படி அதோட அர்த்தம் என்ன? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களை இந்த பொருளாதார மயக்கத்தினால் சாத்தான் மயக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். இயேசுவை தேடினா பணம் வரும், பொண்ணு வரும், பொருள் வரும், வீடு வரும், வாகனம் வரும். அதற்கென்றே நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து விட்டீர்கள் என்றால் உங்கள் நிலைமை பரிதவிக்கக்கூடியதாய் மாறிவிடும். தேவன் தந்திருக்கிற வேத வசனத்தின்படி நீங்க எதையெல்லாம் செய்கிறீர்களோ, ஒருவேளை நீங்கள் ஐயோ நான் விதைக்கிறேனே வரலில்லையே என்று சொல்லி கவலைப்படக்கூடிய சூழலை பூமியில உண்டாகலாம். இல்லை பிரியமானவர்களே, இந்த பூமியில ஒருவேளை அதோட பலனை தராமல் போக மாட்டாரு. ஒருவேளை தர தாமதித்தாலும் அங்கே இந்த சேமிப்பு கணக்குல பல லட்சங்களை ஆண்டவர் அங்க எழுதி வச்சிட்டு இருக்கிறார், சேமிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறார். அங்க ஒரு மகிமையான சந்தோஷமான ஒரு வரவேற்பு உங்களுக்கு உண்டு என்பதை மறந்து விடாது. பூமியிலேயே சதா சொல்லப்படுகிறது, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களை நான் அநேகத்துக்கு அதிபதியாய் மாற்றுவேன். உங்களுக்கு கிடைக்கப்பட்ட நாட்கள், ஆயுசு காலங்கள் எவ்வளவு, உங்களுக்கு கிடைக்கிற வருமானங்கள் எவ்வளவு, இதெல்லாம் கர்த்தர் எதிர்பார்க்கிற மாதிரி உண்மையா இருங்க. உங்க குடும்பத்தில்
எஜமானுக்கு உண்மையாயிருங்கள். இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்யும் போது பரலோகத்திலே உங்களுடைய பொக்கிஷம் அதிகமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இங்க பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயம், இந்த சாத்தான் சொன்ன உடனே அவர் இருதயம் அப்படியே சாத்தானுடைய சில வார்த்தைகளை சொல்லும் போது, இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது இந்த வார்த்தைகளுக்கும் தேவன் அவரை அழைத்த அழைப்புக்கும் சம்பந்தமே இல்லை. அப்போ இதுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. நான் பரலோகத்துல என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றத்தான் வந்திருக்கிறேன். சோதனை என் பிதாவின் சித்தம் அல்லாத ஒன்றை நான் செய்வதில்லை என்று சொல்லி அந்த பொல்லாத பிசாசை அவர் விரட்டினதை பார்க்க முடிகிறது. ஆகையினால சோதரம் நம்முடைய பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்கதான் நம்ம இருதயம் இருக்கும். இயேசு கிறிஸ்துனுடைய பொக்கிஷம் பூமிக்குரியதா இராமல் பரலோகத்துக்குரியதா இருந்தபடியா பூமிக்குரிய எந்த காரியத்துக்கு அவர் இடம் கொடுக்கவே இல்லை. அவர் பரலோகத்துடைய காரியத்துக்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுத்தார் என்று வேதம் சொல்லப்படுகிறது. இன்னும் பார்க்கும்போது இந்த இருதயத்தை குறித்து பார்க்கும்போது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதென்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது. ஸ்தோத்திரம். இங்க சொல்லப்படுகிறது ஸ்தோத்திரம், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே. பார்த்தீங்களா, தேவன் மனுஷனை மண்ணினாலே உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதி கொடுத்தார். அவருடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இருதயம் பார்வைக்கு எல்லாம் தேவ சாயல் போலதான் இருக்கிறான். இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறதா? இதுல சொல்லப்படுகிறது, அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததா இருக்கிறது. பொல்லாத இருதயம், பொல்லாத எண்ணங்கள். தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்ட மனுஷன் வெளித்தோற்றத்திலே பயங்கரமா இருக்கிறான். மீசை எடுத்திருக்கிறார், காத்துல கம்பல் போடல, பார்த்தாலே ஒரு தேவ சாயல் போல ஒரு தோற்றம். இருதயம் எப்படி இருக்கு சிஸ்டர், பிரதர்? பார்க்கிறாரு. அந்த 6வது வசனம் சொல்லுது, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குறதற்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டாரா. வேதனையா இருக்கு பாத்தீங்களா? உங்களை என்னை கர்த்தர் உண்டாக்குறதுக்கு மனஸ்தாபப்பட விடக்கூடாது, அவரை துக்கப்பட விடக்கூடாது. நீங்க நினைக்கிறீங்க, சர்ச்சுக்கு போறேன் வாரேன், கர்த்தர் கதை செய்யறேன் இதை செய்யறேன், எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனா உங்களுக்கு மதிப்பெண் எதுல கிடைக்குமா? உங்க இருதயம் எப்படி இருக்கிறதோ, தேவனுடைய பார்வைக்கு உங்கள் இருதயம் எப்படி இருக்கிறதோ அதுக்கு தக்கவனதான் பரலோகத்தில் பொக்கிஷம் உங்களுக்கு உண்டாகி. சும்மா எல்லாம் கிடைக்காது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமம் அதிகமாக மகிமைப்படுவதாக. இன்னும் எரேமியா 17ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்தை கூட வாசிக்கிறேன். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே துருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? ஆமென். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதாக இருக்கிறதா. ஸ்தோத்திரம். நாங்கள் ஒரு மீட்டிங் போயிருந்தோம். அங்க போகும்போது ஒரு மிஷின் வச்சிருக்கிறாங்க, இரவு பகலா இருக்கும். அதுல தண்ணீர் இருக்கும், பால் இருக்கும், சீனி இருக்கும், இன்னும் காபி தூள் இருக்கும், டீ தூள் இருக்கும். 2 பட்டன் இருக்கும். ஸ்தோத்திரம். காபி வேண்டவங்களுக்கு காபி, டீ வேண்டவங்களுக்கு டீ. இந்த விரல் எந்த பட்டனை அமர்த்துகிறதோ அந்த பட்டன் வந்து டீன்னு எழுதியிருந்தா டீ வரும். இன்னும் வேண்டாம் காஃபி தான் வேணும், காஃபி என்கிற பட்டனை அமர்த்தினால் அது காஃபி வரும். எல்லாமே அதுக்குள்ள இருக்குது. எது வேணுமோ நம்ம
நம்ம விருப்பம் தான். நம்ம இருதயம் எதை ஆசைப்படுகிறதோ அது அதிலிருந்து வரும். தேவ பிள்ளையே, நன்மை தீமை இருக்கிறது. நீ எதை விரும்புகிற, இருதயம் எதை விரும்புகிறது அது உனக்கு கண்டிப்பா வரும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சத்துருவானவன் தீமையான பாதையிலே உன் இருதயத்தை திசை திருப்பாதபடி, இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாக இருக்கிறது. இந்த இருதயத்தை கர்த்தர் பக்கமாக நீங்கள் திருப்பினால் கர்த்தரிடத்தில் உங்களுக்கு நன்மை வரும். அவருடைய பலன் பரலோகத்தில் அதிகமாக இருக்கும். இந்த பூமியிலே பூமிக்குரிய பொக்கிஷத்தை சேர்த்து வைத்து சாத்தானுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்ன, உன்னை பெரிய பணக்காரனா மாத்திருந்தேன். இந்த உலகத்துக்கு நீங்க தான் இயேசுவே நீதான் பெரிய ஆள் என்று சொல்லக்கூடிய அளவுல உயர்த்தி விடுகிறேன். ஆண்டவர் சொன்னாரு, ஏய், பூமியின் நிறைவே இதான் நீ சொல்லதுக்கு யாரு? இன்னைக்கு இப்படி பிரசங்கம் ஆண்டவர் ஆளாக்காமல் தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். நீ இப்பொழுது இருப்பதை கண்டு 1000 மடங்கு நீ ஆசீர்வதிக்கப்படுவேன். நம்மளை அறியாமலேயே கையை தட்டி ஆவில நிரம்பிடும். இதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிறது தான், இல்லன்னு இல்ல. ஆனா பரலோக ராஜ்யத்தை நீயே தேடுகிறோமா? இந்த பணத்து மேலே நோக்கமா இருக்கிறோமா? உலக ஆசீர்வாதத்து மேலே நோக்கமா இருக்கிறோமா? ராஜ்யத்தை நீ தேடுங்க, இது கூட வரும். ஒரு மனுஷன் போகும்போது ஒரு நிழல் அவன் கூடயே போகிறது போல நீங்க அவருடைய பாதையை நோக்கி ஓடினால் வர வேண்டியதெல்லாம் உங்களை கூட வந்துகிட்டே இருக்கும். வேண்டாம்னு சொன்னாலும் நிழல் நிற்காது, உங்க பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி அவருக்காக அவருடைய நாமத்திற்கு நீங்கள் பிரயாசப்படும் போது, பரலோகத்துக்குரிய பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க நீங்கள் விரும்பும் போது, பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். வேண்டாம்னு சொன்னாலும் விடமாட்டாரு. துரத்தி துரத்தி ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அதுக்காக நீங்க நேரத்தை பிரயாசப்படும். அதுக்கு வேண்டி உங்களுடைய காலங்கள் எல்லாம் அதுக்கு வேண்டி செலவழிக்காது. தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இந்த திருக்குள்ள இருதயம் அதை நீங்க எங்க திருப்புகிறீங்களோ, நீங்க திருக்கிறதா, நீங்க திருக்கிற மாதிரி அது வரும். இல்ல வேண்டாம் இப்படி சொல்லி இந்த பூமிக்குரிய காரியத்தை இன்னைக்கு சிலவங்க செல்போன் எடுத்துட்டு என்ன செய்வாங்க, இதுல பேஸ்புக்ல ஒரு போட்டோ போட்டுறாங்க. போட்டோ போட்ட உடனே போட்டுட்டு 2 நிமிஷம் கிடைக்கணும், யாரெல்லாம் பார்த்துருக்காங்க, யாரெல்லாம் லைக் பண்ணிருக்காங்க. நைட்டு தூங்கினால இதே நினைவு. காலை எழும்புற உடனே அவங்களுக்கு ஜெபம் பண்ண நேரம் இல்ல, இயேசுவை நோக்கி பார்க்க நேரம் இல்ல. அண்ணே போய் பார்க்கறாங்க, லைக் பண்ணி யார் கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. எல்லாம் பூமியோடு அழிந்து போய்விடும். பூமியில உங்களுக்கு கர்த்தர் ஆயுசு காலங்களை தந்திருக்கிறார். அந்த ஆயுசு காலங்களை தந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் விரும்புகிற பிரகாரம் சுவிசேஷங்களை சொல்லுங்க, ஆத்மாக்களை சம்பாதிங்க, தான தர்மம் பண்ணுங்க, மற்றவங்களுக்காய் திறப்பில் நின்னுங்க, உபவாசம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க. பிரியமானவர்களே, நீங்க இதை செய்யும் போது பரலோகத்துல மட்டுமல்ல, பூமியில நீங்க எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்களை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்க அது வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இன்னும் வாசிக்கும் போது சோதரம் அந்த மார்க் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்களேன். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும். ஆமென். பாத்தீங்களா, இங்க கர்த்தர் சொல்றாரு, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், உங்க இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது. அநேகர் கர்த்தரை உதடுகளினால், அவர் நல்லவர், வல்லவர், அப்படிப்பட்டவர், அவரை போல யாரும் இல்ல. இருதயம் முழுக்க முழுக்க எதுக்குள்ள இருக்குன்னா பூமிக்குரிய பொக்கிஷத்திலேயே அவங்க இருதயம் இருக்கிறது. ஏற்கனவே சொன்னமில்ல, ஒரு மனுஷனுடைய முகத்தோற்றத்தை வைத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. ஒரு மனுஷனுடைய வெளிவேஷத்தை பார்த்து அந்த மனுஷனை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகக்கூடியவர் அல்ல. ராஜ்யத்துக்கு போகணும்னா மிக கஷ்டம், நெருக்கங்கள், பாடுகள் வழியாய், இடுக்கமான பாதையில் வழியாய் போனாதான் அந்த இடத்துக்கு போக முடியும். பூமியில் இயேசு கிறிஸ்துடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு எனக்கு வேண்டும் என்றா நம்முடைய இருதயம் அவருக்கு எப்படி இருக்கணுமா? அந்த வசனம் சொல்லுகிறது, அவருடைய
இருதயம் எனக்கு தூரமா இருக்கிறது. இருதயம் தூரமா இருக்கக்கூடாது, இருதயம் பக்கமா இருக்கணும். ஆண்டவரோடு இணைஞ்சிருக்கணும், ஆண்டவரோடு கிட்டி சேர்ந்து இருக்கணும். அப்போதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சும்மா ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், அந்நிய பாஷை பேசுறோம், ஜெபிக்கிறோம் இல்ல, எல்லாம் செய்யுங்க. உங்க இருதயத்தை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. அதுல 7வது வசனம் என்ன சொல்லுது? மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார். ஆமென். இங்க சொல்லப்படுகிறது, கற்பனைகள் உபதேசங்களாய் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். உதட்டினால், வெளித்தோற்றத்தினால் சும்மா கொஞ்சம் துதிச்சு, கொஞ்சம் ஆரப்பரிச்சு, கொஞ்சம் அந்நிய பாஷை பேசிட்டா பக்கத்துல உங்களுக்கு தெரியும். ஒருவேளை சொல்லலாம், எப்பா பயங்கரமா ஆராதிக்கிறாங்கப்பா, இவங்களுக்கு போகத்தான் ஆசீர்வாதம் நமக்கு, அப்படி ஆராதிக்கிறாங்களே. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் அந்த அதுல வீணா எனக்கு ஆராதனை செய்கிறீர்கள். இப்படிப்பட்டவங்க என் சமூகத்துல வந்து என்னை ஆராதிக்கிறது வீணா இருக்கிறது. இதனுடைய பலனை நீங்கள் எதுவும் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவ பிள்ளைகளே, அவ எப்படி ஆராதிக்கணுமா? ரோமர் 12:1 சொல்லுது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும். இங்க பாருங்க, எப்படி நீங்க ஆராதிக்கணும். நீங்கள் உங்க சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. சும்மா ஆர்ப்பரிச்சு சத்தம் எழுப்புறதுல ஒண்ணுமில்ல. உங்க இருதயம் எப்படி இருக்கணுமா? உங்க இருதயம், உங்க சரீரம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்க முடியாது. இத்தனை நாட்கள் ஒருவேளை நீங்கள் ஆராதித்த ஆராதனை தேவனுக்கு ஒருவேளை பிரியம் இல்லாமல் இருந்திருக்கலாம். நீங்க எப்படி ஆராதிச்சீங்க எனக்கு தெரியாது. உங்க இருதயத்தை கர்த்தர் சமூகத்துல ஊற்றணும். இங்க சொல்லப்படுகிறார், அதுதான் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும். ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தை, தன் ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தது போல உலகத்துக்கு நாம பாவத்துக்கு மறிச்சு ஸ்தோத்திரம் தேவ வசனத்துக்கு உயிர்ப்பு எழ வேண்டும். வசனத்துக்கு உட்பட்டு நம்ம வளர வேண்டும். இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. அநேக இருதயங்கள் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருந்துவிட்டு தேவனுடைய ஆலயத்துல இல்லைன்னா வீட்டுக்குள்ள ஆர்ப்பரிச்சு அந்நியவாசிகளை பேசி பயங்கர சத்தத்தை எழுப்புறதில்லை, எந்த பலனும் இல்லை. சத்தத்தை உரத்தமாய் உயர்த்தி பாட்டு பாடி கை தட்டினால எந்த பலனும் இல்லை. இருதயம் சரியாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். ஜீவ பலியாக உங்க அப்பா கையில நீங்க ஒப்பு கொடுக்கணும். அதாவது ஒரு களிமண் குயவன் கையில வந்துட்டு அவர் எப்படி அந்த குயவன் வணைகிறாரோ அதன்படி அந்த களிமண் இசைந்து கொடுக்கிறார். அதை மிதிப்பாரு, அதை அடிப்பாரு, அதை உதைப்பாரு, அதை எப்படி எல்லாம் மண்ணஞ்சு எடுக்கணுமோ எடுப்பாரு. களிமண்ணை மாறி விட்டு கொடுக்க அவர் என்ன செய்கிறார்? ஒப்பு கொடுங்க. அப்படிப்பட்டவங்களுடைய ஆராதனை தான் அந்த வசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஆராதனை தான் தேவன் பிரியமாக இருக்கிறார். இதுவே நீங்கள் செய்யத்தக்க அந்த ஆராதனை புத்தியுள்ள ஆராதனை. அப்படி ஒரு ஆராதனைக்கு உங்களுக்கு ஸ்தோத்திரம். அதான் ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் வாசிக்க நேரம் இல்லை. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஸ்தோத்திரம். நம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை கர்த்தர் தேடுகிறார். எதுக்கு? இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜா தேவை. அவர் உலகமெங்கும் தேடுகிறார். தேடும் போதுதான் சோதர தாவீதை அவர் தேடி கண்டுபிடிக்கிறார். இஸ்ரவேலுக்கு ராஜா தாவீது தான் கரெக்டா. எப்படி பார்த்தாலும் அவர் இருதயத்துக்கு ஏற்ற, கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தான் இன்னைக்கு கர்த்தர் தேடுகிறார். தேவ பிள்ளையே, தாவீதை போல உங்க நிலைமை ஒரு ஆடுகளை மேய்க்கிறது போல, ஒரு கூலி வேலை செய்கிறது போல, போதுமான
மதிப்பு மரியாதை இல்லாதபடிக்கு நீங்கள் மறைக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கிறீங்களா? ஏசப்பா உங்களை தேடுகிறார். அவருக்கு இருதயத்துக்கு ஏற்றமான ஒரு மனுஷனை தேடுகிறார். அந்த மனுஷன், அந்த மனுஷி நீங்களாய் மாறினால் நலமாக இருக்கும். தேடி இன்னும் அந்த 1 சாமுவேல் 16:7 வாசிக்கும் போது, சோதரம் மனிதனோ முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவராக இருக்க, சோதித்து பார்க்கக்கூடியவராக. சோதரம் தேவ பிள்ளைகளே, இருதயத்தை பார்த்துதான் தேவனுடைய ஆசீர்வதிக்க முடியும். சோதரம் ஆகையினால இங்க பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் இதுல கர்த்தர் பிரியமா இல்ல. இந்த பூமிக்குரிய சம்பாத்தியம், பூமிக்குரிய காரியம், பூமியில பேர் புகழ் பெற்றிருக்கணும், இப்படி எல்லாம் நீங்க நினைச்சு அதுக்கு பின்னாடி ஓடாதீங்க. பரலோக தேவனுடைய சித்தத்தின்படி நீங்க செய்யும் போது ஸ்தோத்திரம், இந்த பூமியிலையும் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்னும் பார்க்கும்போது நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. பாருங்க, என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. யார்? கர்த்தர். இன்னைக்கு அநேகருடைய இருதயம் யாருக்கிட்ட எல்லாமோ பணம் வச்சு அடை வச்சிருக்காங்க. பாலியல் தம்பிமார்களை பார்த்தா அவங்க இருதயத்தை அப்படியே பிடுங்கி அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு பார்த்தா அப்படியே இருதயத்தை பிடிக்க கொடுத்த மாதிரி நடிப்பாங்க. அந்த இருதயம் அப்படிப்பட்ட நபர்கள் எத்தனை பேர்கிட்ட என்ன சொன்னாங்க? இயேசு மகனே, பிரதர், மகளே, சிஸ்டர், தாயே, தகப்பனே, உன் இருதயத்தை எனக்கு தான். அது வசனம் என்ன சொல்லுகிறது? என் மகனே, என் மகளே, உன் இருதயத்தை எனக்கு தான், உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. உன் இருதயத்தை எனக்கு தந்துட்டா உன் பார்வை எல்லாம் என் மேலதான் இருக்கு. இன்னைக்கு பார்வை யார் மேல எல்லாமே இருக்குது. எது எல்லாம் மேலயோ இருக்குது. பொருள் மேல, பொண்ணு மேல, இன்னும் நிலத்துக்கு மேல, இதுல எல்லாமோ நம்ம பார்வை இருக்குது. எவனா உங்க இருதயம் அங்க இருக்கிறாங்க, உங்க பார்வை எல்லாம் அங்க இருக்குது. உங்க இருதயத்தை கத்த சொல்லுங்க, எனக்கு தான். உன் இருதயத்தை எனக்கு தந்தா உன் கண்கள் என்னையே நோக்கும், வேற யாரையும் நோக்கும். பூமிக்கு அடுத்த காரியத்தை நோக்காதது கத்த சொல்லுங்க. அதனாலே பூமிக்கு அடுத்த காரியத்தை அல்ல, உலகத்துக்கு அடுத்த காரியத்தை சிந்தித்து அதில் பார்க்கிற உங்கள் பார்வையை வைப்பீர்கள் என்றால் அதில் தேவனாய் கர்த்தர்களை பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு சென்று மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். கடைசியாக சங்கீதம் 139 23 24 வசனங்களை வாசிக்கலாம். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். சொல்லுங்க தேவனே, சொல்லுங்க தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். சொல்லுங்க தேவனே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே இருதயம் உண்மை வேதனைப்படுத்த முடியும். ஏதாவது காரியம் செய்து நீங்க பிரியமாய் நடந்து உங்க சித்தத்தை நிறைவேற்ற உதவி செய்ய எல்லாரும் அப்படியே கண்களை கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பு ஆசீர்வதிக்கப்பட்டது பரிசுத்த ஆராதனைகளே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே ஆண்டவரே, நீர் அந்த பூமிக்கு வந்த வேளையிலே ஆண்டவருடைய பொக்கிஷம், ஆண்டவருடைய சேமிப்பு எல்லாமே இல்லாமல் சித்தத்தின்படி மட்டுமே இருந்ததப்பா. அதே மாதிரி நாங்களும் ஆர்வம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, அப்பா, வேதனை உண்டாக்குற வழி எங்களிடத்துல உண்டோ
நித்திய வழியிலே உம்முடைய ஜனத்தை நடத்துங்க ஆண்டவரே. இருதயம் திருப்பது மகா கேடுள்ளதமாக இருக்கிறது ஆண்டவரே. எங்கள் சிந்தனைகள் ஆண்டவரே, எங்கள் எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவரே சோத்திரம் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்று வேதத்திலே பார்த்தோம். அதனால் நம்முடைய இருதயம் விசனப்பட்டது என்று பார்த்தோம் ஆண்டவரே. இதுவரைமே நாங்கள் வேதனைப்படுத்தி இருக்கலாம். நாங்கள் வேதனையை ஏற்படுத்தப்படாதப்பா. விருப்பத்துக்கு ஒத்த வண்ணமாய் எங்க இருதயத்தை நீர் கேட்டது மாதிரி உம்முடைய தருகிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்கள் உமையே நோக்கி பார்த்து மகிமை கண்டு மக்களை தந்த கிருபை செய்வீராம். முற்றிலுமாய் எங்களை காட்டு பெரிய காரியங்களை தந்த செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பண்ணுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்துங்களேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரின் இணையமும் சமாதானமும் சுகமும் அந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் மாறாமல் நிறைந்தும் நிலைத்தும் இன்னும் என்னென்னைக்கும் சதா காலங்களுக்கும் தங்கி தாபரிப்பதாக. ஆமென். கரங்களை உயர்த்தின வண்ணமாய் சத்தமாய் அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.